குருவாகி வந்து அருள்நான் கந்தன். ஆதித்ய சொனலட்சுமி அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம். இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது. அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் பின்பற்றிக்கோங்க. உங்கள் வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்ளலாம், அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம். இந்த மாதம் சுக்கிரன் உச்சமாக போகிறார். இந்த உச்சமாக கூடிய சுக்கிரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கவிருக்கிறார் என்பதை நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு, சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் தேதி பங்குனி மார்ச் 25 புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார். அவரே பங்குனி 19 ஏப்ரல் 1 வக்ர ஆரம்பம் ஆகிடுவார். அதே போல் பங்குனி 18 மார்ச் 31 சுக்கிரன் மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, துல்லியமான பதிவுகளாக, 12 பதிவுகளாக, தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் எப்படி சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னும் பொழுது, மகரத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள். ஏற்கனவே மகரம் மகத்தான பலன்களை பெறும், மகரம் சிகரத்தை தொடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இப்போ முழுமையான வடிவம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம். நம்மளுடைய தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம் உங்களுக்கு பக்குவமாக பல பலன்களை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். 31 நாளும் முழுமையான பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஏழரை சனியில் பாத சனியின் பிடியில் இருக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணம் பலம் பெற்று சிறப்பாக இருக்கிறார். அவருடன் யார் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் 5-10 கூடிய சுக்கிரனும் நமக்கு 4-11 கூடிய செவ்வாயும் உடன் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் நம்மளுக்கு கெரியர் தான். கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பு. இது வரைக்கும் தொழில் இல்லை, படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் தொழில் ரொம்ப சிறப்பு. முதலீடு பண்ணுறவங்க முதலீடு பண்ணலாம். சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு. இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா மாத ஆரம்பத்தில் நம்மளுக்கு சந்திரனும் 4ஆம் இடத்துல உதவமாயிடுவார். அப்போ தொழிலை இதில் விட்ட வேறு யாரும் இல்லை தொழில் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அது எந்த துறையாக இருந்தாலும், அரசு துறை, தனியார் துறை, எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் பதவி உயர்வுடன் கூடிய, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு, இடமாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல மதிப்பெண்கள், ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றதெல்லாம் தாராளமாக நடக்கும். நீட் எக்ஸாம் எழுதினா கூட அதுலேயும் நல்ல வெற்றி, எல்லா எக்ஸாம்லேயும் வெற்றி, வெளிநாட்டு கல்வி அதற்கான லோன் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, அதே போல் நினச்ச காரியம் எண்ணியதை எண்ணெயவாறே முடிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, ஒரு சிலர்லாம் வைரத்தில் நகைகளை வாங்குவது, நிலையான சொத்து உண்டு இந்த காலகட்டம். ஒரு சிலர்லாம் விவசாயத்துக்கு சொந்தமாக விளைச்சல் நிலங்களை வாங்குவது, புது புது யுக்திகளை கையாண்டு விளைச்சலில் மகசூல் அதிகரிப்பது, ஏற்றுமதி இறக்குமதி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பது, இவை அனைத்துமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். தாய் வழி உறவுகளுடன் இந்த பிணக்குகள் நீங்குவது, தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிணக்குகள் நீங்கி இப்போ எல்லாருமே ஒன்றிணைவது, பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் பேசி தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் பங்காளிகளுக்குள்ள சண்டை இருந்தது, இதெல்லாம் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ அந்த வலி வேதனையெல்லாம் தீர்த்து அதற்கு மருந்து போடுற மாதிரி ஒரு சிறப்பான செயல் இருக்கும். அவரே 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் மேன்மை, பதவி உயர்வுலாம் இருக்கிறதோட 12 என்ற இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றம். அது எந்த மாற்றத்திலாம் செஞ்சுக்கலாம். அது தொழிலை மாற்றலாம், இடம் மாற்றலாம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் அவங்க வாழ்க்கை தரம் மேம்படுவது, அதே போல் பிஆர் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டம் இருக்கும். இவ்வளோ நடந்தால் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை நீக்குவதற்கெல்லாம் நீங்கள் இறை வழிபாடு பண்ணிக்கணும். அதே போல் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு கடந்து வந்துடணும்.
உறவுகள் மேலாம் போய் ரொம்ப பற்றெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ போய் செய்கிறோமே நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலைன்னா அந்த காலகட்டம் அங்கலாய்த்து கொள்ளக்கூடாது. நிறைய வேலை செய்கிற இடங்களில் பல ஒர்க் ப்ரெஷரு வேலை பளுவெல்லாம் தாண்டி தான் நீங்கள் கடுமையான உழைப்புக்கு பின்னாடி தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்பது மட்டும் அது திண்ணம். அதனால் உழைக்க மட்டும் என்றைக்குமே நீங்கள் வந்து அஞ்சக்கூடாது. ஏன்னா நீங்கள் உழைப்பின் ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் ராசின்னு சொல்லிட்டோம். கடுமையான பாறை அது. அப்போ சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கும்பொழுது பையன் ரெடியாக இருக்கானா, நம்ம கொடுக்குற கஷ்டத்துக்கெலாம் இவன் அதற்கு தகுதியானவன் தானா என்பதை சோதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் இருந்தாலும் அதனை கடந்து சாதனைகள் செய்யக்கூடிய காலங்கள் இனிமேல். அம்மா நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நாங்கள் இருந்து பாருங்கள், அந்த இடத்துல நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் தெரியுது. உன்னையே நினச்சிக்கோங்க, உளி செதுக்கும்போது அந்த கல்லானது அதுக்கு இடம் கொடுக்கலன்னா ஒரு அழகான ஒரு சிற்பம் நம்மளுக்கு கிடைக்காது. அது மாதிரி தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்நாளில் கஷ்டப்படுறோமோ இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு ஒரு பாடமாக கொடுக்கும்போது அதற்கான நிரந்தர வருமானத்தை கொடுப்பவர் சனீஸ்வர பகவான் தான். அவர் தான் உங்களுக்கு 2க்கு உரியவரும். அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து நிறைய இறைவனுடைய நாமங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமாகவே இருக்கும். நீங்கள் நிறைய நல்ல வார்த்தைகளை பேசணும். என்றைக்குமே நீங்கள் வார்த்தையில் வந்து நல்ல வார்த்தைகளை பேசும்பொழுது, ஏன்னா கடும் சொற்கள் எல்லாம் பேசக்கூடாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு நம்ம வள்ளுவர் ஐயாவே சொல்லியிருக்கார். அப்போ என்ன பண்ணோம், நான் எவ்வளோக்கு எவ்வளோ இனிமையாக பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு. திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம்லாம் இப்போ முடிஞ்சிடும். இது வரைக்கும் இழுபறியாக இருந்தது, திருமணம் நடக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் முகூர்த்தம் வச்சிடலாம். இல்லை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையாக இருந்ததுன்றவங்களாம் இப்போ ஊடல்லாம் கலைந்து கூடலில் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதலும் கைகூடும், காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணையனும் பெற்றோருடைய ஆசிகள்லாம் கிடைக்கப்பெறும். என்ன ஒன்று, நம்ம இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கெலாம் வந்து நம்ம வாய் வார்த்தைகள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு டெலிவரிலாம் கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கணும். கோபத்தை மட்டும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா செவ்வாய் கோபத்துக்கு உரியவர் லாபாதிபதியும் இருந்தாலும் அந்த கோபத்தையும் அவர் அங்கே வந்து சுட்டி காட்டிடுவார். அவர் வந்து பாதகஸ்தானமும் கூட மகர ராசிக்கு 11. அப்போ இந்த காலகட்டம் வந்து நன்மை இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளியும் இருக்குது. அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் அனைவர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லும் பொழுதும் உங்களுக்கு இன்னும் பலன்கள் ரெட்டிப்பு மடங்காகவே கூடும். மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கூட அதுவும் நிவர்த்தி ஆகிடும். எப்பயோ போட்ட முயற்சி, எப்பயோ போட்ட செயல்பாடுகளுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு இந்த காலகட்டம் வெற்றி கொடி நாட்டுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாகவே இருக்குது. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பான காலம். உங்களுக்காக ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் முதலீடுகள்லாம் கிடைப்பது, நீங்கள் வந்து உங்களுடைய திறனை வந்து கடல் கடந்து பறைசாற்றுவீங்க. அதே போல் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமை. ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். தசாபுத்தியே சிறப்பு இல்லைன்னா ஜாமீன் கையெழுத்து, பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தைகளில் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. 3வது நபரை நம்பி எதையும் எந்த செயல்லையும் இறங்கிடக்கூடாது. நம்மளுடைய குடும்ப விஷயங்களையும் சொல்லிடக்கூடாது. அவருடைய தலையீடும் நம்ம குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளணும். இதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பு. எதில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில். தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம், ஒரு நிரந்தர சொத்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வருவாய் தாராளம். 2 ரூபா வந்து ஒரு ஃபிக்ஸடில் போட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. திட்டமிட்டு செலவு செஞ்சுடுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா காளி வழிபாடு, பத்ரகாளி. அதே போல் நம்மளுக்கு காளியில் எந்த காளியோ அந்த காளி, வீரம்மா காளி. அதே போல் நம்மளுக்கு வந்து காளிகாம்பாள், சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள். அந்த மாதிரி காளியை வழிபடும் பொழுதும் உக்ரமான தெய்வங்கள் வழிபடும் பொழுது, சமயபுரம் மாரியம்மன், அது மாதிரி நாகத்தை குடையாய் கொண்ட தெய்வங்களை வழிபடும் பொழுதும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதே போல் நிறைய கோயில்களில் வந்து பாயசம் வைத்து தருவது, இனிப்பு வந்து வெள்ளிக்கிழமைகளில் வைத்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்கள். தொழிலிருந்து உங்களுக்கு தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு திருநாமத்தை சொல்லுங்கள், ஒரு இறைவனின் திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு பண வரவு மிகுதியாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு
ஓம் சரவண பவ, ஓம் நமச்சிவாய, ஸ்ரீ ராகவேந்திராய நமக, யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா, எது வேண்டுமானாலும் சொல்லணும். சேஷாதிரி சுவாமிகளை போற்றி அப்படின்னு எந்த மகானுடைய வழிபாடை வைத்துக்கொள்ளணும். மகான்கள்லாம் நமக்கு இந்த காலகட்டம் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம ஜாதக கட்டத்திலே இல்லைனாலும் இறைவன் விருந்தோடு வந்து நம்மளுக்கு பலன்களை அள்ளி தருவார். கோளறு பதிகம் மகர ராசி அன்பர்கள் எப்பவும் படிக்கணும். அதே போல் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல், நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என் நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி. அவர் பாதகத்தை தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு இதுதான் உங்களுக்கு வந்து இறைவனுடைய நாமங்களும் அவனை சரணாகதி அடைவதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. மகர ராசிக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் வரக்கூடிய பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமானை சிறப்பாக வழிபட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, அதே போல் கந்தகுரு கவசம் இதெல்லாம் ஓட விட்டு கேளுங்க. அபரிமிதமான பலன்கள் உங்களுக்கு ரொம்ப விடைவிடாமல் கிடச்சிக்கிட்டு இருக்கும். முருகன் தான் கலியுக கந்த கடவுள், நம் அனைவருக்கும் சொந்த கடவுள்.